உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய சன்மார்க்கம் அந்த நெறியை பற்றி நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம், நிறைய உணர்ந்திருக்கிறோம், நிறைய பின்பற்றுகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த மாதிரி சன்மார்க்கிகள் வடலூரில் இருக்கக்கூடிய அந்த சன்மார்க்க சபையில் இருக்கக்கூடிய சன்மார்க்கிகள் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. வள்ளல் பிரான் போட்டு கொடுத்த பாதை இதுதான், அதில்தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். என்ன பாதை போட்டு கொடுத்தார்? அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை சொல்லுகின்ற வள்ளல் பிரானுடைய உரைநடையைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக கோயிலுக்கெல்லாம் போவோம், பூஜை புனஸ்காரம் பண்ணுவோம், யாகம் பண்ணுவோம், அப்புறம் தேங்காய் உடைப்போம், மந்திரம் சொல்லுவோம், அர்ச்சனை பண்ணுவோம், அப்புறம் தீர்த்தம் அதை வாங்கி குடிப்போம். இப்படியாக கோயில்களில் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அப்புறம் தேர் திருவிழா நடக்கும், அங்கே இசைக்கருவிகள்லாம் இசைக்கப்படும். இந்த மாதிரி நாம் பார்க்கின்ற உணர்கின்ற அந்த தெய்வ வழிபாட்டு முறைமைகள்னு பலவற்றை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். இது நமக்கு பழக்கமாகவும் போயிடுச்சு. இதுதான் பூஜை, இதுதான் வழிபாட்டு முறை அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு இருக்குது. ஆனால் இது வழிபாட்டு முறையா, இது பூஜை முறையா, இதுதான் இறையை வழிபடுகின்ற முறையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அதனால்தான் சன்மார்க்கிகள் என்பவர்கள் நாம் இறையை வழிபடுகின்ற முறைப்படி வழிபடுவது இல்லை. அந்த சன்மார்க்க சபைக்கு சென்று வருபவர்கள் கூட என்ன செய்வது அங்கே சென்று என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். காரணம், அங்கே மற்ற கோயில்களில் இருப்பதை போல் படாடோபமான பூஜை புனஸ்காரங்கள், வழிபாட்டு முறைகள், மந்திரங்கள் இப்படியாக இருப்பதில்லை. மௌனம்தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரே மந்திரமாக இருக்கிறது. அடையாளமற்ற வழிபாட்டு முறைதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரே முறைமையாக இருக்கிறது, ஒரே ஆகமமாக இருக்கிறது. அதை வள்ளல் பிரானுடைய வார்த்தைகளில் நம்ம கேட்கலாம். மன நெகிழ்ச்சியோடு ஆண்டவனுடைய தோத்திரங்களை அமைதியாக அன்போடு பாடுவதுதான் சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியத்திற்கு முற்றிலும் உடன்பாடானது. தேங்காய் உடைக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதனை முன்னதாகவே உடைத்து திருகி அத்துடன் சர்க்கரை கற்கண்டு முதலியன கலந்து ஆண்டவருக்கு இனிப்பாக நைவேத்தியம் வைப்பது நலம். ஆண்டவரை வாயார வாழ்த்துவது தவிர அபிஷேகம், புட்ப அலங்காரம், வாகனங்களில் ஏற்றி உலா வருதல், இன்னும் இது போன்ற மற்ற ஆடம்பரங்கள் கூடாது. கடவுளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அப்பணத்தை ஏழைகளின் வயிற்று பெட்டியில் நிரப்புங்கள். எவ்வளோ வித்தியாசமான வழிபாட்டு முறையை வள்ளல் பிரான் கொண்டிருக்கிறார், சன்மார்க்கம் கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எதனால் இந்த மாதிரியான ஒரு முறைமையை வள்ளல் பிரான் சொல்கிறார்? பொதுவாக நம்ம வேண்டுகிறோம்னு வைங்களேன், எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடு, எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடு, உனக்கு ஒரு 101 தேங்காய் நான் உடைக்கிறேன் அப்படின்னு நம்ம வேண்டுறோன்னு வைங்க. 101 தேங்காய் வாங்குகின்ற பொருளாதார வசதி நமக்கு இருக்கலாம். ஆனால் அப்படி வசதி இல்லாத அந்த எளிய மக்கள் நாம் உடைக்கின்ற அந்த 101 தேங்காயை பார்த்து மனசு வேதனைப்படலாம் அல்லது ஏக்கம் அடையலாம் இல்லையா? அப்படி ஒவ்வொன்றுமே பட்டு வஸ்திரம் வாங்கி நான் சாத்துறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. அப்புறம் ஆள் உயர பூமாலை வாங்கி நான் சாத்துறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. அப்புறம் தங்க நகை காணிக்கை கொடுக்குறேன்னு வேண்டிப்பாங்க. இதெல்லாம் செய்ய முடியாத எளியவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க உடனே என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் கொடுத்தாதான் கடவுள் அருள் கொடுக்குமோ? பட்டு வஸ்திரம் இல்லாமல் நான் வாங்கி தர்ற நூல் துண்டுக்கு கடவுள் அருள் கொடுப்பாரா? பட்டு வஸ்திரம் கொடுத்தாதானே அவங்க சொல்கிற அந்த வேலையை செய்கிறார் கடவுள். நூல் துண்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குடிசை வீட்டை தானே வாங்கி தருவார் அப்படின்னு நினைக்க தோணும். அவர் தங்க நகை கொடுக்கிறோம் என்றால் தங்க நகைக்கேற்ற ஒரு வசதியை கடவுள் அந்த பெரும் பணக்காரருக்கு கொடுப்பார். நான் கொடுக்கின்ற ஒரு பூவுக்கு என்ன கொடுத்து விடுவார் அப்படின்னு ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வை உருவாக்குகின்ற சிந்தனை அந்த இடத்துல வரும். ஒரு கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான, எல்லோருக்கும் சமத்துவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தத்துவத்துக்கு முன்னால் இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது நியாயமா? அந்த ஒரு கேள்வியைத்தான் வள்ளல் பிரான் முன்வைக்கிறார். அதைத்தான் சன்மார்க்கம் சரி செய்கிறது. சன்மார்க்கம் சமத்துவ மார்க்கமாக, சரி மார்க்கமாக இருப்பதற்கு காரணம் இதுதான். எளியவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு, பெருந்தனக்காரர்களுக்கு ஒரு நிலைப்பாடு என்பது அங்கே கிடையாது. யாருமே எதையும் கொண்டு வர தேவையில்லை. 101 தேங்காயெல்லாம் உடைக்க தேவையில்லை என்று வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார்.
அப்படி என்றால் முதலில் எல்லோரும் சமம் என்கின்ற அந்த ஒற்றை உணர்வு தானே இறைக்கு முன் உருவாக வேண்டிய உணர்வு என்பதை வள்ளல் பிரானுடைய இந்த உரைநடை நமக்கு சொல்லி தருகிறது. என்னெல்லாம் செய்யலாம் சன்மார்க்கத்தில்னு சொல்கிறார் பாருங்க. மன நெகிழ்ச்சியோடு ஆண்டவனுடைய தோத்திரங்களை அமைதியாக அன்போடு பாடுவது தான் சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியத்திற்கு முற்றிலும் உடன்பாடானது. அமைதியாக அன்போடு பாடுவது தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. ஆனால் நாம் அப்படி பண்ணுறோமா? இருக்கிற எல்லா இசைக்கருவிகளையும் வச்சுக்கிட்டு படாடோபமாக உரத்த குரலில் அக்கம்பக்கத்து வீடுகள், எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்கள், பின்பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், மேல் மாடியில் இருப்பவர்கள் எல்லோருடைய காதுகளையும் கிழிப்பதைப் போல பாடுவதை பக்தி என்று நாம் பெயரிட்டு அழைக்கிறோம். இது உண்மையில் பக்தியா? என்னுடைய பக்தி என்பது மற்றவர்களுக்கு துன்பம் தராததாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பண்டிகையின் போதும் நாம் செய்கின்ற அலப்பறைகளை வெளிநாடுகள் இப்போது சற்று கோபத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அந்த மாதிரி நேரத்தில் தான் வள்ளல் பிரான் சொல்கிறார், எல்லோரும் அமைதியாக அன்போடு இருங்கள், அன்போடு பாடுங்கள் என்று. மனசை நெகிழ வைப்பதாக இருக்க வேண்டுமே தவிர மனசை உணர்ச்சி குவியலாக மாற்றக்கூடாது என்பது சன்மார்க்கத்தின் முக்கிய தாத்பரியம். சரி, அது ஒன்றாச்சு. அடுத்தது பாருங்க. தேங்காய் உடைக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதனை முன்னதாகவே உடைத்து திருகி அத்துடன் சர்க்கரை, கற்கண்டு முதலியன கடந்து ஆண்டவருக்கு இனிப்பாக நைவேத்தியம் வைப்பது நலம். இவ்வளவுதாங்க. தேங்காய் 101 உடைச்சு தரையில் உடைச்சு அது காலிலெல்லாம் குத்தி என்ன பிரயோஜனம் என்று வள்ளல் பிரான் கேட்கிறார். அதை முன்னதாகவே உடைத்து திருகி அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு இறைவனுக்கு வைப்பதாக வைத்துவிட்டு வருகின்ற மனிதர்களுக்கு கொடுங்கள். அதை விடுத்து நீங்கள் தரையில் வீணாக உடைத்து சிதற வைப்பது என்பது தேவையற்றது. அது மனித உடலுக்கு தீங்கு விளைவிப்பது என்று சொல்லித் தருகிறார். அதை தவிர மனித மனசுக்கும் ஏக்கத்தை விளைவிப்பது என்று சொல்லித் தருகிறார். சரி, அடுத்தது தேங்காய் ஆயாச்சு. அடுத்தது பாருங்க. ஆண்டவரை வாயார வாழ்த்துவது தவிர அபிஷேகம், புட்ப அலங்காரம், வாகனங்களில் ஏற்றி உலா வருதல், இன்னும் இது போன்ற ஆடம்பரங்கள் கூடாது. எவ்வளோ முக்கியமான கருத்து. அபிஷேகம், மலர் மாலை அலங்காரம், ஆடம்பரமான வாகனங்களில் ஏற்றி கொண்டு வருதல், உலா வருதல், இதெல்லாம் கூடாதுங்கிறார். நாம் செய்யறதே இது ஒன்று தான். இருக்கிற எல்லா விதமாக நம்மை போன்றவராகவே இறையையும் நினைத்து நம்மை எல்லாம் கடந்தவர் இறை என்கின்ற தத்துவம், நம்மை போன்ற மனிதர்களாகவே அவர்களையும் இழுத்து வச்சு நாம் செய்கின்ற அந்த காரியங்கள், அந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே வள்ளல் பிரான் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறார். இது எல்லாம் கடந்த ஞான நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இப்படியெல்லாம் இயல்பான முறையில் வழிபட்டு தான் பழக்கம் என்கின்ற நிலை சரி, துவக்கத்திற்கு அது சரி. ஆனால் துவக்கத்திலேயே நாம் தேக்கமாகவும் நின்று விடுகிறோம் என்பதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இறையை என்னும்போது இந்த மாதிரி ஒரு எல்கேஜியில் போய் சேருங்க. எல்கேஜிலேயே இருப்பதைத்தான் பிஹெச்டி வயசுலேயும் செய்கிறீங்கன்னா உங்களுடைய அறிவின் தளத்தில் ஏதோ குறைபாடு என்பதை வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். ஒவ்வொன்றாக விட்டு விலகி மனசு நிறைவடைய வேண்டும். அப்படி நிறைவடையும் போது மனசு தானாகவே சன்மார்க்கத்தில் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேற என்ன சொல்றார் பாருங்க. இது போன்ற மற்ற ஆடம்பரங்கள் கூடாது. கடவுளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அப்பணத்தை ஏழைகளின் வயிற்று பெட்டியில் நிரப்புங்கள். இவ்வளவுதான். ஏழைகளோட வயிற்று பெட்டியில் தான் இறை தங்கி இருக்கிறது, இறை நிரம்பி இருக்கிறது, இறை நிறைந்திருக்கிறது என்கின்ற புரிதல் நமக்கு எப்போது வருகிறதோ அப்போது இதை போன்ற ஆடம்பரங்களை எல்லாம் நாம் விட்டொழிப்போம் என்பதை வள்ளல் பிரான் சன்மார்க்கம் என்ற பாதையில் சென்று வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த பாதை சன்மார்க்கம் என்கின்ற அந்த பாதை சமத்துவ பாதை என்பதால் அதை நாம் நம்முடைய பாதையாகவும் ஏற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு, நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற மனிதர்களுக்கு ஏக்கமும் வேதனையும் வராமல் நாம் காப்பாற்றுவோம். அதுதான் இறை வழிபாட்டின் மிக முக்கியமான காரணி. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.